சிறுவர் நிகழ்ச்சி. இப்பொழுது நாங்கள் இணைந்து கொள்ளப் போகின்றோம் வானமே எல்லை சிறுவர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்று நாங்கள் இணைக்கவிருக்கும் சிறுவர்கள் ஜென்சன் ஜெசிந்தன் மற்றும் நிலானி ஜெசிந்தன், இருவரும் உடன்பிறப்புகள். இவர்களை இணைத்துக்கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இப்பொழுது வந்திருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். யார் வந்திருக்கிறீர்கள்? வணக்கம். ஜென்சன், வாங்கோ ஜென்சன், எப்படி இருக்கிறீங்க? நான் சுகமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறேன். அப்போ நான் சொல்லுங்க, நீங்கள் அன்று முதல் இப்போ நான் நினைக்கிறேன் நிறைய நாள்கள் நாங்கள் கதைத்து, என்ன அப்படித்தானே? ஓம் ஓம். வீட்டில் எல்லாரும் சுகமாக இருக்கணுமோ? ஓம், எல்லாரும் சுகமாக இருக்கிறோம். எல்லாரும் சுகமாக இருக்கணும். சாப்பிட்டுட்டீங்களோ? ஓம், இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் இன்றைக்கு மத்தியானம் என்ன சாப்பிட நீங்கள்? சோறும் மீனும் வால் பொரியலும். ஓஹோ, அவ்வளோதான். அப்போ எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுறீங்களா? ஓம். எப்படி அனுப்ப போகிறீங்க? ஃப்ளைட்ல அனுப்புவோம். ஃப்ளைட்டில் அனுப்ப போகிறீங்களோ? ஓம். பிறகு என்ன, நல்ல பகுதி தான் என்ன. சரி, பிள்ளை இன்றைக்கு ஜென்சன் வந்து இன்றைக்கு என்ன சொல்ல போகிறார்? இங்கே வந்து பல மாமாக்கள், மாமிமார், தாத்தாக்கள், பாட்டிகள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கணும். இன்றைக்கு நீங்கள் என்ன கதைக்க போகிறீங்க? நான் இன்றைக்கு பழக்க போறேன். என்ன பூ, என்ன கதைக்க போகிறீங்க? தென்னை மரத்தை பற்றி. தென்னை மரத்தை பற்றி. சரி, தென்னையை பெத்தா இளநீர், பிள்ளையை பெத்தா கண்ணீர். சரி, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு பார்ப்போம், சொல்லுங்கோ. தென்னை உயரமாக வளரும். தென்னையிலிருந்து இளநீர், தேங்காய், ஓலை பெறப்படுகின்றது. தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கப்படுகிறது. தென்னையின் இலையை தென்னோலை என அழைப்பர். தென்னோலையின் குருத்தில் தோரணம் செய்வர். தென்னையின் ஈழதை தென்னங்கன்று என அழைப்பர். தென்னோலை வேலி அடைப்பதற்கும் வேவதற்கும் பயன்படும். நன்றி, வணக்கம். நன்றி அப்போ. பிறகு என்ன, தென்னோலையை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறீர்கள். யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு? அப்பா. அப்பா சொல்லி தந்தவரோ? நீங்கள் பார்த்துருக்குறீங்களோ தென்னம்பிள்ளை, தென்னை மரம் பார்த்துருக்குறீங்களோ? நாங்க ஸ்ரீலங்கால போய் பார்த்துருக்கிறோம். ஓ, போய் பார்த்துருக்குறீங்க. வீட்டில் நிற்கிதாங்க அம்மம்மா அப்பம்மா வீட்டை போயிருக்கிறீங்களா? பூட்டி விட்டு போயிருக்கிறோம். பூட்டி வீட்டை? சரி சரியா. அப்போ அங்கே இருந்து என்ன வரும்? அந்த தென்னை மரத்திலிருந்து நீங்கள் என்ன எடுக்கலாம், வேறு என்ன எடுக்கலாம் நினைக்கிறீங்கள்? என்ன அதிலிருந்து எடுத்திருக்கிறீர்கள்? தேங்காய், தேங்காய், இளநீர், ஓலை. இளநீர் குடிச்ச நீங்களோ? நீங்கள் அங்கே போய் நிற்கக்குள்ள நாங்க நிறைய இளநீர் குடிச்சலாம். உங்களுக்கு விருப்பமா இளநீர்? ரொம்ப சுவையானது. ரொம்ப சுவையானது, அழகாக சொல்கிறீர்கள், ரொம்ப சுவையானதுண்டு. அப்போ அங்கே நிற்கும் பொழுது என்ன சொன்னால், இப்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா சரியான கோடை காலம், என்ன சரியான வெக்கையாக இருக்கு என்ன இப்போ, இல்லையா? இந்த நேரம் அந்த இளநீர் குடிச்சா இப்படி இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எத்தனை வயது பிள்ளைக்கு ஜென்சனுக்கு? 9 வயது. 9 வயது. சரி, நீங்கள் இப்போ வேறு என்ன மாதிரி, இப்போ தங்கச்சியா அக்காவா உங்களோட மற்றவா? தங்கச்சி. அப்போ வீட்டில் நீங்கள் வந்து அக்கா தங்கச்சிக்கு வந்து நீங்கள் உங்களை உதவி செய்து கொடுப்பீங்களா? பள்ளிக்கூட வேலை எழுதல் எல்லாம், ஹோம்ஒர்க் எல்லாம் செய்து கொடுப்பீங்களா? உதவி செய்து என்ன செய்வீங்க? நிறைய சொல்லி கொடுப்பீங்க. எந்த பாடம் உங்களுக்கு விருப்பம்? எனக்கு அந்த மேத்ஸும் இங்கிலீஷும் ஆர்ட்டும். அது விருப்பம். அப்போ தங்கச்சிக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள் என்ன வீட்டு பாடங்களுக்கு? வீட்டு பாடங்களுக்கு நிறைய உதவி செய்வீங்க. வீட்டில் என்ன தமிழ் கதைப்பீங்களா, ஆங்கிலம் கதைப்பீங்களா, என்ன கதைப்பீங்க வீட்டில்? நான் அம்மாக்களோட ஆங்கிலம் தான் கதைப்பேன். ஓ, அம்மாக்களோட. அப்போ எப்படி? தமிழும் கதைப்பேன். தமிழும் கதைப்பீங்க. அப்போ இப்போ சரி, இப்போ எப்படி நல்லா கதைக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால், வீட்டில் கதைச்சா தானே கதைக்கலாம் நல்லா. யாரோட கதைச்சு பழகுறீங்க நல்லா தமிழ்? நான் யாரோடையும் நல்லா கதைச்சு பழகுறேன்.
அம்மம்மா அப்பம்மா அப்படி யாராவது உங்களோடையும் தான். என்னோடையும் தான். நல்ல பிள்ளை, என்னோடையும் தான், கெட்டிக்காரன். அப்போது இப்போ நான் இப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் தங்கச்சியும் கதைக்க வேணுமே நான் இல்லையோ? ஆம். நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல போகிறீங்களா? இல்ல. இல்லையா? சரி, நீங்கள் கேட்டுக்கொண்டுருங்க. அப்போ தங்கச்சிட்டு நாங்கள் தங்கச்சியோட கதைப்போமா? இப்போ கதைக்கவா? ஆம். சரி, நீங்கள் கேட்டுக்கொண்டுருங்க. என்ன நல்ல பிள்ளை, நன்றி. நன்றி. நீங்கள் மீண்டும் நீங்கள் உங்களோட இங்கே வந்து எல்லோருமே கதைப்பார்கள். இங்கே வந்து உங்களோட மாமாக்கள் மாமிமாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிள்ளையோட வந்து கதைப்பினம். நீங்கள் அப்படி கொஞ்சம் பொறுத்திருங்கோ. நாங்கள் தங்கச்சியோட கதைச்சிட்டு கதைப்போம். சரியா? வணக்கம். வணக்கம். யார் கதைக்கிறீர்கள்? நிலானி. நிலானி கதைக்கிறீங்கள். ஓ, நிலானி ஒருக்கா எனக்கு ஒருக்கா சண்டை பிடிச்ச மாதிரி இருந்தது. ஏன்? என்னங்க? ஓமுங்கோ, நீங்கள் ஒருக்கா நான் நிலானி என்று பேரை கூப்பிட்ட உடனே நீங்கள் சொன்னீங்கள், அம்மாவுக்கு சொல்லியிருக்கிறீங்கள், என்னத்தான் கூப்பிடுங்கன்னு நான் போய் கதைக்க போகிறேன்னு சொன்னீங்களோ அம்மாவுக்கு? ஆம். ஓம். சரி, நீங்கள் கதைங்கோ. என்ன என்று உங்களுக்கு இன்றைக்கு என்ன கதைக்க போகிறீங்க இங்கே வானொலிக்கு? நான் கதை சொல்ல போறேன். சொல்லுங்க, நானும் கேட்போம் கதை கொஞ்சம் சொல்லுங்க. மூன்று பன்றியும் ஒரு ஓநாயும். ஒரு நாள் 3 பன்றி ஒரு அம்மா பன்றியின் வீட்டை வாழ்ந்தது. அந்த அம்மா பன்றி சொன்னால், நீ வளர்ந்துட்டீர்கள், நீ உங்களோட வீடுகள் கட்டணும் என்று சொன்னார். அதை கேட்ட 3 பன்றிகள் சந்தோஷமா ஓடினவை. அப்புறம் அந்த சின்ன பன்றி ஒரு ஸ்ட்ரோ எடுத்து அவன் வீட்டை கட்டினவர். ஆனா அங்க ஒரு ஓனா இருந்தது கிட்ட. மற்ற சின்ன பன்றி ஒரு வுடன் ஹவுஸ் கட்டினவர். அதுலயும் ஒரு கிட்ட ஒரு ஓனா இருந்தது. மற்ற ரொம்ப பெரிய பன்றி அவர் கல்விட்ட கட்டினவர். அப்புறம் அந்த ஓனாய் எல்லாம் கண்டதும் ரொம்ப சந்தோஷமா ஆவினவர். ஏண்டா அவர் பசிக்குது ஓடிட்டார் சின்ன பன்றியின் வீட்டுக்கு. அவர் இப்படி, சின்ன பன்றி கதவை தர சேர்ந்து அவர் சொன்னவர், இல்ல, நீங்க சாப்பிட போறீங்கள் என்று சொன்னவர். அப்புறம் அவர் சொன்னவர், நான் உங்களோட வீட்டை நான் ஊதுவேன் என்று. அப்புறம் அவர் அப்படியே இப்படி சொன்னார், I'll huff and I'll puff and I'll blow your house down என்று சொன்னவர். அப்புறம் அந்த ஸ்ட்ரோ ஹவுஸ் அப்படியே அது உடைஞ்சிட்டு. அப்புறம் அந்த சின்ன பன்றி அந்த மற்ற சின்ன பன்றியின் வீட்டை கோடிட்டு அதை கண்டு அந்த ஓநாய் அங்கேயே ஓடினவர். அந்த மற்ற சின்ன பன்றி அது மற்ற சின்ன பன்றிய கேட்டு ஒரு ஓநாய் உங்களுக்கு பின்னாடி வந்து கொண்டிருக்கு சொன்னார். அப்ப அவர் அந்த கதவை லாக் பண்ணினார். சேர்ந்து அந்த ஓநாய் சொன்னவர், பன்றியே வெளியில வா என்று சொன்னார். என்று அவர் சொன்னவர், இல்ல ஓநாய், நான் கதவை திறக்க மாட்டேன் என்று ஓநாய் சொன்னார். I'll huff and I'll puff and I blow your house down. சேர்ந்து அது அப்படியே உடைஞ்சிட்டு. அந்த 2 சின்ன பன்றியும் அந்த ரொம்ப பெரிய பன்றிக்கு போனவேல். அவைல்
எல்லா கதையும் அவைகளுக்கு நடந்த சொல்லி அவைகள் 3 பேரும் இந்த ஹவுஸ் லாக் பண்ணி சேர்ந்து ஒரு பானைக்குள்ள சுடு தண்ணி வச்சவேல் அந்த சிம்னிக்குள்ள. அத பார்த்த ஓனாய் ரொம்ப சந்தோஷப்பட்டவர். இங்க 3 பண்டிகள் இருக்கு, நான் எல்லாம் அடுப்பேன் என்று சொன்னவர். சேர்ந்து அவர் சொன்னார், பன்றி பன்றி வெளியில வா என்று கேட்டார். ஆனால் அவள் 3 சொன்னவேல் நாங்கள் திறக்க மாட்டோம். அப்புறம் அவள் huff and I'll puff and I'll blow your house down என்று சொல்லி அவர் ப்ரோக் பண்ணவே இல்லை. அப்ப அவர் சிம்னியால ஏறினவர். அப்புறம் அவர் கீழே விழுந்து அவருக்கு ரொம்ப பயமா இருந்தது. அந்த பேந்து அதுக்குள்ள விழுந்து பேந்து அவள் அந்த 3 பன்றிகளும் அதை மூடி பேந்து வெளியில எடுத்தவள். பேந்து அதை ஓபன் பண்ணி அந்த ஓனாய் ஓடிட்டு. நன்றி, வணக்கம். இவ்வளவு நினைவாக ஞாபகம் வச்சு இவ்வளவையும் சொல்லுறீங்கள். எப்படி இதை எங்கே பாடித்தீர்கள்? யார் சொல்லி தந்தது பிள்ளைக்கு? யார் சொல்லி தந்தது பிள்ளைக்கு? தமிழில் வந்து அவ்வளவு வடிவா அழகாக ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் அப்படி வடிவா சொல்லி கொண்டு போறீங்க. யார் பிள்ளைக்கு சொல்லி தந்தது? நான் பிராக்டிஸ் பண்ணினேன். அப்படியா? அருமை அருமை. ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பன்றியிடம் அந்த கதவை திறவென்று சொல்லி அந்த ஓனாய் போனது, சிறிய பன்றி மெட்ட பன்றியிடம் போனது, பிறகு மெட்ட பன்றி விட்ட திருப்பி ஓனாய் போனது. கல்வீடு என்றபடியால் அதற்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. என்ன அவர் வந்து எதையும் அழிக்க முடியல. என்ன உங்களுக்கு விருப்பமா கதை நிலானி? கதைகள் படிப்பதற்கு புத்தகங்கள் வாசிப்பீர்களா? அம்மா வந்து பரவாயில்லை, நான் அவர் அப்படியே கதைக்க விடுங்கள், அவர் என்ன விருப்பமோ அப்படியே, பிள்ளைகளை நாங்கள் குழப்பக்கூடாது. பிள்ளைக்கு புத்தகங்கள் வாசிப்பீங்களா நிறைய? அம்மா நிறைய வாசிப்பீங்களா? உங்களுக்கு பள்ளிக்கூடம்ல உங்களுக்கு புத்தகம் தருவீனும், நாங்க ரீட் பண்ணி சைன் பண்ணிட்டு நான் மண்டே கொடுப்பேன். ஆமாம், கொடுக்க வேணும். எத்தனை அம்மா படிக்கிறீங்க? நான் 2ஆம் வகுப்பு. 2ஆம் வகுப்பு. 8 வயது தான் இருக்கும் இல்லையோ பிள்ளைக்கு? அப்படித்தானே? உங்களுக்கு நான் 8 வயசு ஆக போறேன். ஓ அச்சோ, நான் கூட சொல்லிட்டேன் பிள்ளைக்கு 8 வயதுன்னு சொல்லி. சரி, பரவாயில்லை. நீங்கள் இவ்வளவு தூரம் வடிவாக இன்னும் இவ்வளவு விளக்கமாக ஒவ்வொன்றாக சொல்லி இவ்வளவு நேரம் எடுத்து சொல்லி இருக்கிறீர்கள். உண்மையாக உங்களுக்கு வாழ்த்த வேண்டும். வாழ்த்துக்கள் சொல்வதற்கு இப்பொழுது வருவார்கள் இங்கே வந்து வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் எமது நேயர்கள். நீங்கள் அப்படியே இருங்கள். சரி, அம்மாவோட ஒரு கதைக்கலாமா? அவர்கள் வரும்படி நீங்கள் அப்படியே இருந்து கொள்ளுங்கள், உங்களோடு கதைப்பார்கள். சரியா? நேயர்கள், நீங்கள் இணைந்து கொள்ளும் நேரம், தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள். நேரத்தையும் பார்க்க வேண்டும். முடிந்தால் இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி அவர்களை உயர்த்தி அவர்களை அப்படியே முன்னேற்றி விட வேண்டும், எங்கள் அடுத்த சந்ததியை. சரி, இப்பொழுது நாங்கள் வணக்கம் நிலானியின் அம்மாவோடு கதைக்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஆம், என்ன மாதிரி பிள்ளைகள்? நான் நினைக்கிறேன், நான் நிலானி என்று நான் அங்கே வந்து பதிவு செய்து வைத்திருந்த பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள், நிலானி என்று பதிவு செய்து வைத்திருந்த பொழுது நீங்கள் சொன்னீர்கள், நான் நிலானியில மகள் தான், அவர் தான் சண்டை பிடித்தார், நானும் கதைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு முறை. அப்பொழுது முதல் முறை ஜென்சன் வந்து கதைக்கும் பொழுது. இப்போ இவ்வளவு தூரம் நன்றாக கதைக்கினார். என்ன செய்கின்றார்? தமிழ் பள்ளிக்கூடம் போகிறாரா? தமிழ் பள்ளிக்கூடம். எப்படி அவர் வந்து இணைய வேண்டும் என்று அவர் விரும்பி இருந்தாரா? விரும்பி கதைக்கிறவியல், டிவி பார்க்கிறவியல், தமிழ் அவியலே எல்லாமே செய்கிறீர்கள். தமிழ்ல. சரி, நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் இப்போ வானொலியில் கதைக்கிறீர்களா? இன்னும் கூட அவியல் தமிழ்ல இன்னும் கதைக்கணும் என்று ஆசைப்படுறேன். நிறைய இந்த மாதிரி ரேடியோல அவியல் கதைக்கணும் என்று. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் காண போயிட்டா நான் இன்னும் அவியல் அடுத்த இன்னும் பிராக்டிஸ் பண்ண முடியும் தான் என்ன விருப்பம். ஒரு விடயம் சொல்லவா? ஒரு விடயம் என்ன, பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்தாலும் நீங்கள் பின்னுக்கு நின்று அவர்களை குழப்பக்கூடாது.
ஏனென்றால் கண்டிப்பா. நீங்கள் ஏனென்றால் அவர்கள் ஒரு 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 பாதையில் போய்கொண்டிருக்கும் பொழுது சடாரண்ட் அவர்கள் வேறொரு ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆமா ஆமான்னு சொல்லி இப்படி சொல்லி அப்படி சொல்லி சொன்னீர்கள் அவர்கள் குழம்பி விடுவார்கள். அவர்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை வராது இல்லையா? அப்போ நாங்கள் அவர்களை இவ்வளவு ஒரு அழகாக அவர் கதைத்திருந்தார். நாங்கள் அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஒழி ஒருவரும் யாரையும் ஒன்றும் குறை சொல்லப் போவதில்லை. அத்தோடு இவ்வளவு ஒரு அழகாக நீங்களும் அந்த பிள்ளைகளை வந்து ஊக்குவித்துக் கொண்டிருப்பதும் அவர் தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு போக விடுவதும் இங்கே கொண்டு வந்து இணைத்ததும் அது பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம். என்று சொன்னால் வருங்காலங்களில் இப்படியான குழந்தைகள் தான் வளர்ந்து அவர்கள் எங்கள் மொழியையும் எங்கள் இனத்தையும் காப்பாற்றுவார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். என்று நாங்கள் எல்லாம் தொடர்ந்து இருக்க போவதில்லை. வாழ்த்துகள், மிக்க நன்றி நிலானி, நிலானியின் அம்மா உங்களுக்கு. இப்பொழுது நேயர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் அவர்களோடு உங்கள் பிள்ளைகளோடு அவர்கள் கதைக்கட்டும். அவர்களிடம் நீங்கள் கொடுங்கள், ஜென்சனிடம் நிலானியிடம். ஜென்சனோடு கதைக்கட்டும். ஒரு நிமிஷம் கொடுக்கணக்கா. சரி, இப்பொழுது நாங்கள் ஜேசுதாசன் இணைந்திருக்கின்றார். அவரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் ஜேசுதாசன். ஜென்சன் இருக்கிறீர்களா? ஜென்சன் பாருங்கள், வந்து கதையுங்கோ. மாமா வந்திருக்கின்றார். ஜேசுதாசன் கதையுங்கோ ஜென்சனோடு. வணக்கம் சோதரி. வணக்கம் ஜென்சன். உங்களுக்கு வாழ்த்துக்கள் தம்பி. உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய 9 வயசு தான் நீங்கள் எங்களுடைய தாயகத்தில் இருக்கிற தென்னை மரத்தை பற்றி மிக அழகாக சொன்னீர்கள். அது மட்டுமல்ல, அதனுடைய ஓலையிலிருந்து என்ன செய்வது, குதிரை வேய்வது, வேலி அடைப்பது என்பதை எல்லாம் பூட்டி விட்ட போன கதையிலிருந்து உங்களுடைய தமிழ் உச்சரிப்புகளும் எங்களுக்கு மிக விளங்கக்கூடிய மாதிரி சொன்னீர்கள். உங்களுக்கும் தம்பி சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் தொடர்ந்து படித்து முன்னேறி நல்ல இடத்துக்கு வரணும் என்று வேண்டிக் கொண்டு அடுத்து எங்களுடைய நிலானி குட்டியை நாங்கள் படைக்கின்றோம். வணக்கம் நிலானி. வணக்கம். வணக்கம் நிலானி அவர்களும் வந்தார். 3 பன்றிகளும் ஒரு ஓநாயை பற்றி ஒரு அருமையான கதை இருந்தால் நான் அதுக்குள்ளே எங்கண்ட தமிழ் சொற்கள் சேர்ந்து அப்புறம் என்ற வார்த்தைகளை பாவிக்கிற பொழுது எனக்கு உண்மையிலே எங்கள் பிள்ளைகளை ஒரு வானமையிலே நிகழ்ச்சியிலே சந்திக்கிற பொழுது மிக சந்தோஷமா இருக்கின்றது. ஒருவர் அப்படி சிறப்பாக்குற மாதிரி. நிலானி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள், உங்களுடைய பெற்றோருக்கும் வாழ்த்துக்கள். ஜென்சன், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். என்ற நேயர்கள் வருவார்கள், உறவாடுவார்கள். லட்சுமி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. அது அப்படித்தான் பிள்ளைகள். நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் பழகணும். மிக்க நன்றிய பிள்ளைகளுக்கு. இப்பொழுது இருந்து கொள்ளுங்கள். அப்படியே நிரஞ்சலா மாமி வந்திருக்கின்றார். வணக்கம் நிரஞ்சலா. ஜென்சன் வணக்கம். நிலானி வணக்கம். நன்றி. பிள்ளைகளுக்கு உண்மையில பாசமலர்கள் என்றுதான் வைக்கணும். இருவரும் ஒவ்வொரு வயது வித்தியாசத்தில் இருந்து கொண்டும் சிறப்பாக அண்ணனுக்கு தங்கை சளைத்தவர்கள் என்று இந்த கதை சொல்லிக்க அப்புறம் எனக்கு நாங்கள் பிறகுன்னு சொன்னது உண்மையில் உங்கள் தமிழ் வளரும் என்று எனக்கு ஏனென்று சொன்னா உங்களுக்கு அடுத்த தலைமுறை தான் உங்களுடைய அம்மாவா இருப்பா. அதுக்கு மூத்த தலைமுறை அம்மாக்கள் விட்டு இருக்கணும். பிள்ளைய நல்லபடியா முன்னேற என்னுடைய நல்வாழ்த்துக்கள் செல்லுங்கள். நன்றி மாமி. நன்றி, வணக்கம். நன்றி நிரஞ்சலா, மிக்க நன்றி. அடுத்ததாக வந்திருக்கின்றார் புஷ்பவதி அம்மா. வணக்கம் அம்மா, வாங்கோ கதையுங்கோ பிள்ளைகளோட. வணக்கம் அன்பான லட்சுமி அண்ணா குட்டி 2 பேருக்கு வணக்கம். நிலானி ஜென்சன். வணக்கம். கட்டிக்காரன் தென்னை மரத்தை பற்றி சொன்னீங்கள். அந்த மாதிரி இன்றைக்கு இந்த அம்மம்மா தேங்காய் திருவியக ஞாபகம் வந்துரு. தேங்காய் திருவி சாப்பிட விருப்பம் இல்லை. தேங்காய் நல்ல வடிவா கதை சொன்னீங்க. தென்னை மரம் இப்படி இருக்கும், தென்னை ஒலையில என்ன செய்யறது, ஊட்டி விட்ட போய் பார்த்தது எல்லாம் சொன்னது நல்லா இருந்தது. கட்டிக்காரன் இலானி, உங்களுக்கும் வாழ்த்துக்களம்மா. நீங்க புத்தகத்தை இந்த புத்தகத்தை பார்த்து தமிழ்ல மாத்தி சொல்றீங்களா எங்களுக்கு? என்ன இங்கிலீஷ்ல பாடுற புத்தகம் எவ்வளவு கட்டித்தனம் தெரியுமா உங்களுக்கு? வாழ்த்துகள். உண்மைதான். அது அதிலே படிக்காமல் வாழ்த்து. நன்றி. இப்படி எல்லாம் நீங்க ஒரு ஆளுக்கு திருப்பி வாழ்த்து சொல்றதெல்லாம் உங்களோட அம்மா தான் உங்களை நல்ல பழக்கம் பழக்கி இருக்கிறா. தொடர்ந்து வாங்க வானொலிக்கு. நீங்க என்ன எங்களோட வந்து நினைஞ்சு எங்களுக்கு என்ன ரொம்ப கதை சொல்லுங்கோ. எங்களுக்கு இந்த நீங்க ஆங்கில புத்தகத்துல இப்படி கதைகள் கேட்க விருப்பம். ஓகே, ஒன்று தொடர்ந்து வாங்கோ. நன்றி. நல்லா இருங்கோ. நன்றி அம்மா.
நன்றி, வணக்கம். வணக்கம் லட்சுமி. நன்றி அம்மா. உண்மையாக உங்கள் ஊக்கங்கள் பிள்ளைகளுக்கு கட்டாயம் தேவை. அவர்கள் இனிமேலும் அவர்கள் வேறு வேறு விடயங்களோடு வர வேண்டும் சொன்னால் எங்கள் நேயர்களின் ஊக்கம், அவர்களின் உற்சாகம் கொடுத்து அவர்களை உயர்த்தி விடுவது தேவையான ஒன்று. நிச்சயமாக நன்றி அம்மா. உங்களுக்கும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லது பிள்ளைகள். ஜென்சன், நிலானி, சரி, நீங்கள் ஜென்சனிடம் இப்பொழுது கதைக்கலாம். ஜென்சன், கூறுங்கள், எப்படி இருக்கிறது? நீங்கள் இப்பொழுது வானொலியிலே வந்து கதைத்தது உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு. அப்படியா? கொஞ்சம் அப்படியே இருங்கோ அப்போ, இருங்கோ அப்படியே. கூறுங்க, சொல்லுங்க அப்போ, இப்ப சொல்லுங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நான் விருப்பமாகவும் இருக்கு. விருப்பமாகவும் இருக்கு பிள்ளைய. அப்போ நீங்க இனி வானொலிக்கு பிறகு திரும்ப திரும்ப வேறு ஏதாவது கதைப்பீங்களா கொண்டு வந்து? இப்போ தென்னை மரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய விடயங்கள் தெரியாமல் இருந்திருக்கும் என்ன சில பேருக்கு, இல்லையோ? அப்ப நீங்கள் இப்ப சொல்லி இருக்கிறீங்களோ தென்னை மரத்துல இருந்து என்னென்ன எல்லாம் பெறும், இளநீர் எடுக்கலாம், தென்னோலை எடுக்கலாம், நிறைய பயன்கள் இருக்கு என்ன. அது வந்து சில விஷயங்கள் இப்ப எனக்குமே சிலதுகள் தெரியாமல் இருக்கு. உங்கள்ட்ட இருந்து நானும் படிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப இனி வரும் வரைக்குள்ள இனி ஏதாவது கொண்டு வருவீங்களா இங்க பிள்ளை வாக்களை சொல்றதுக்கு, இங்க நேயர்களை சொல்றதுக்கு? நான் டீச்சர் இல்ல மாமி. சரியா? நன்றி அப்பு. நல்லது. இப்போ இங்க வந்து ஜென்சன் உங்களுக்கு இந்த இப்ப வந்து இந்த மாமாக்கள், அம்மம்மாக்கள் எல்லாரும், மாமிமார் எல்லாரும் வந்து உங்களுக்கு வாழ்த்து கூறி சொல்லிச்சிருந்தானே. அப்ப அவையில் சொன்னதை கேட்க எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் போல் இருக்கிறதா? நிறைய நிறைய செய்யணும் இருக்கிறீர்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அம்மா அப்பாவை வந்து நீங்கள் கேட்க தேவையில்லை. நல்ல விடயங்களை செய்யும் பொழுது நீங்கள் உதவி வேணுமாக இருந்தால் மட்டும் அவர்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் வானொலியிலே வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்ன, அம்மாவுடன் சொல்லிவிட்டு. சரியா? நன்றி அப்பு. ஜென்சன், நன்றி, வணக்கம். நிலானி, நிலானி, நீங்கள் வந்து நீங்க தான் சொன்னீங்க அம்மாட்ட ஏன் விடையில கதைக்கிறதுக்குன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் அம்மாவோட கதைச்சதா அம்மா சொல்லியிருந்தா. இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு வானொலியில் வந்து கதைச்சது? பிட்டியூர் கதையொன்று சொன்னீங்கள். அதுக்கு முதல்ல வந்து டக்ளஸ் மாமா இணைஞ்சிருக்கின்றார், அவரோட கதையுங்க. வணக்கம். வணக்கம் லட்சுமி. வணக்கம். வணக்கம் வண்ணச்செட்டுகளின் செல்லச்செட்டுகள். வணக்கம் குஞ்சுகள். வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து ஆன்டி ஆன்டின்னு சொல்றீங்க, அத்தை அத்தைன்னு சொல்றீங்க, டீச்சர்னு சொல்றீங்க, மாமா மாமிய எல்லாம் சொல்லுங்க. இன்னும் ஒருக்கா எப்படி கூப்பிட போறீங்கன்னு சொல்லுங்க. தாத்தா கூப்பிட்டு பாருங்க. வணக்கம் தாத்தா. நன்றி நன்றி நன்றி. அவ்வளவு குளிர்ச்சியா இருக்குது. உண்மையிலேயே வாழ்க வளமுடன். வாசமலரே, அன்பு நிறைந்த வாசமலரே, உங்கள் குழந்தை செல்வங்கள் அன்புடன் வாழ எனது வாழ்த்துக்கள். நன்றி நன்றி டக்ளஸ், உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றி. நிலானி, பாத்தீங்களா இப்படி வந்து எல்லாம் வாழ்த்துறார்கள்னு சொல்லி. சரி, இப்போ நிலானி, நீங்கள் என்ன மாதிரி இப்ப யோசிக்கிறீங்க? இப்ப வந்து இங்க கதைச்ச பிறகு எப்படி இருக்கு பிள்ளைக்கு? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு நான் கதை சொல்றதுக்கு எனக்கு பிடிக்கும். அப்படியா? பார்த்தீங்களோ? இப்போ உங்களோட கதை வந்து எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்கணும். இவே மட்டும் இல்லை, நாங்கள் நேரம் இல்லை. சரியோ, இப்போ கதைக்கிறதுக்கு நிறைய பேரை கூப்பிட்டு கதைக்க நேரம் இல்லை தானே. அதால் கன பேர் வரையில, ஆனால் வெளியில் கன பேர் கேட்டுக்கொண்டிருக்கணும். நிலானி, உங்களோட கதையெல்லாம் நீங்கள் சொன்ன கதையெல்லாம் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கணும். அப்போ இனி பிள்ளை வேறு வேறு கதைகளை வந்து நீங்கள் நிறைய சொல்லணுமென்று நீங்கள் யோசிக்காதீங்கோ. சரியா? ஒரு கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு விரும்பின மாதிரி ஏதோ நல்ல கதைகள் ஏதோ கொண்டு வந்து எங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆக்களுக்கு நீங்கள் சொன்னால் காணும். விளங்குதோ? சரியா? ஓகே, நன்றி அம்மா. என்ன சாப்பாடு சாப்பிட போறீங்க இப்போ இரவுக்கு? இரவுக்கு நாங்க ஃபங்க்ஷன் போறோம். அப்ப என்ன சாப்பிடுறேன்னு தெரியல. அதுதான் நாங்க தாரது தானே சாப்பிட வேணும், வேற என்ன என்ன. நல்ல பிள்ளை. நாங்கள் அதை கூட நீங்கள் ஒரு கொண்டாட்டத்துக்கு போக வேணுமென்று இருந்ததை நீங்கள் அதையும் வச்சுக்கொண்டு எங்களோட வந்து இணைஞ்சிருக்கிறீர்கள். இப்போ ஒரு மாமா இணைகிறார், கொஞ்சம் பொறுங்கோ. இவரை மாமா ஆண்டு கூப்பிடுவதா தாத்தா ஆண்டு கூப்பிடுவதா? வேறுங்கள் தோமஸ். தாத்தா வாங்கோ, தாத்தா கதைங்கோ. நெல்சன், நிலானி, செல்லக்குட்டிகளுக்கு இந்த தோமஸ் தாத்தாவின் வாழ்த்துக்கள் ஐயா. பிள்ளையோட தமிழை கேட்டு தோமஸ் மாமா நான் வேலையில நிக்கிறத வந்து கதைக்க முடியுது. அப்போ செல்லக்குட்டிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஐயா.
நன்றி. நன்றி ஐயா, நன்றி. நன்றி தோமஸ். சரி, அவர் பார்த்தீங்களா, அவர் வேலையில் இருந்து கொண்டும் உங்களோட நீங்களோட கதையவே கேட்டிருக்கணும். இந்த கதையை கேட்டு அவைக்கு பிடிச்சி போச்சு, அதான் ஓடி வந்து சொல்லிட்டு போயின நிலானி. பார்த்தீங்களா? ஓம். அப்போ அடுத்த முறை நீங்கள் அடுத்த முறை இல்லாட்டாலும் இன்னும் ஒரு கொஞ்ச நாளுக்கு பிறகு நீங்கள் வேற ஒரு கதையை வந்து நீங்கள் தயார்படுத்திட்டு அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் பிறகு வந்து சொல்லுங்க எங்களுக்கு. சரியோ? ஓகே. சரியா? எப்படி சந்தோஷமா இருக்கா, மகிழ்ச்சியா இருக்கா இப்போ? ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி அம்மா, நன்றி. இணைஞ்சு கொண்டமைக்கு ஆமாம், இணைந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போமா? மீண்டும் சந்திப்போம். அம்மாவிடம் கொடுங்கள். நிலானியின் அம்மாவின் என்ன பெயர்? அம்மாவுக்கு என்ன பெயர் என்று நான் மறந்து விட்டேன். நிவேதினியா? சரி, நிவேதினியிடம் கதைக்கலாமா அம்மாவோடு? சரி, கொடுங்க. அம்மா வாங்கோ. அம்மா வாங்கோ, ஓடி வாங்கோ அம்மா. அம்மா அம்மா நீங்களும் நான் நினைக்கிறேன் நிவேதினி, நீங்கள் கொண்டாட்டம் ஏதோ போக வேண்டும் என்று மகள் சொல்லியிருந்தார். அதற்கிடையிலும் வந்து பிள்ளைகளை கொண்டு வந்து இப்படி நீங்கள் எங்களோடு இணைத்து, எங்களோடு என்று இல்லை, இங்கே வந்து உலகத்தில் எல்லோருமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், நிறைய பேர் கேட்கிறார்கள். அவர்கள் வந்து இங்கே வந்து பிள்ளைகளோடு கதைப்பதற்கு உரிய நேரம் காணாதபடியால் அவர்கள் வர முடியாமல் இருக்கிறது. உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் போவதற்கு நேரமாகிவிட்டது என்று நினைக்கின்றேன். மிக்க நன்றி நிவேதினி. நன்றி அக்கா. கொஞ்சம் அடுத்த கிழமை கொடுத்துருக்கலாம், யோசிக்கல. சரி, அது பரவாயில்லை, அது பரவாயில்லை, நன்றாக செய்தார்கள். மிக்க நன்றி இணைந்து கொண்டமைக்கு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நல்லது நேயர்கள், இதுவரை நேரமும் வானமே எல்லை சிறுவர் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இணைந்து கொண்ட சிறுவர்கள் ஜென்சன் ஜெசிந்தன் மற்றும் நிலானி ஜெசிந்தன் இருவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு வானமே எல்லை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வோம். அதுவரை நன்றியை கூறிக்கொள்வரை அதுவரை